ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் கிம்ஸ் துக்ளம் கரணத்தை இயக்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, இந்த கிம்ஸ் துக்ளம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கர்ணநாதனாக வருவது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான். உங்களுக்கு விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டை, பூச்சி, புழு இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு கர்ணநாதனாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த கர்ணநாதனை நீங்கள் இயக்கும் பொழுது வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல வித மாற்றங்கள், ஏற்றங்கள், உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். எதுக்கப்பா இந்த கர்ணநாதனை இயக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா நாள், திதி, வாரம், யோகம் அப்படின்னு சொல்கிறோம்னா இதில் கரணம் அப்படிங்கிறது பஞ்சாங்கத்தில் இருக்கிற 5 விஷயத்தில் இது ஒரு அங்கமாக வரும் கர்ணநாதன் அப்படிங்கிறது. ஏன்னா கர்ணநாதன் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா மெய்காப்பாளன். அவனே காரிய சக்தியை கொடுப்பவன். காரியங்கள் நமக்கு நினைச்ச விஷயங்கள் நினைச்ச மாதிரி நடந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நம்ம ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்கோம், அது ஒரு ரூட்டை எடுத்துகிட்டு போச்சுன்னா எப்படி ஜெயிக்க முடியாது. அப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புக்கு இந்த கர்ணநாதனை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். சில பேர் வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்கள பாருங்க, அவங்களை அறியாமலே அந்த விஷயத்தை கையில் எடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு சொல்லி நம்ம சொல்கிறோம், அதை அவங்க கடைபிடிக்காங்க, நல்லா இருக்குது. சில பேர் யோகமாக இருக்கிறவங்க அதையே அவங்களே முதல்ல கடைபிடிச்சிட்டே இருப்பாங்க. அதனால் வாழ்க்கை உச்சத்தை நோக்கி அடைவாங்க. இது வாழ்க்கையில் அனுபவத்தில் கண்ட சில விஷயங்கள். சரிங்களா? சரி, அப்போ இந்த கர்ணநாதனை இயக்குவதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்க போகிற நன்மைகள் என்ன? அப்போ இந்த கர்ணநாதனை யார் யார் இயக்க வேண்டும்? எல்லாருமே இந்த கிம்ஸ்துக்கும் கரணத்தில் பிறந்த எல்லாருமே அதை இயக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த புதன் பகவான் உங்கள் ராசி லக்கணத்துக்கு யோகமான இடத்தில் இருக்கணும், யோகராக இருக்க வேண்டும். அப்போனா தான் நீங்கள் அதை இயக்கும்போது சிறப்பாக இருக்கும். இப்போ உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னாச்சுன்னா புதன் பகவான் விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு லாபாதிபதி தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. அதே சமயத்தில் அவரே 8ஆம் அதிபதி. அப்போ 8ஆம் இடத்துக்கும் அதிபதியாக லாபாதிபதியாக வர்றதுனால 8ஆம் இடத்து பலனை வம்பு, வழக்கு, கோட்டுக்கு, அசிங்க, அவமானங்கள் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பார். பொடின்னு கொடுத்துக்கிட்டே இருப்பார், எந்த பொடி அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு அதை தான் லாபமாக கொடுப்பார், அவர் அதுக்கு தான் கடமைப்பட்டவர். அப்போ இந்த அன்பர்களுக்கு கிம்ஸ் துக்களத்தில் பிறந்த அன்பர்கள் இதை இயக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இயக்கும்போது லாபங்கள் ஒரு 20-25%, 75% பிரச்சனை தான் இருக்கும். அப்போ நம்ம இதை நீங்கள் இயக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இயக்கக்கூடாது. சரி, யாரெல்லாம் இயக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா பொதுவாக சொல்லிடுறேன். தனுசு ராசி, தனுசு லக்கணம், மீன ராசி, மீன லக்கணம், மேச ராசி, மேச லக்கணம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணம். இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் வாழ்க்கையில் எப்போவுமே கிம்ஸ் துக்ளம் கரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் உங்கள் கர்ணநாதனை இயக்கக்கூடாது. அப்படி இயக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த புதன் பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு அவர் கெடு பலன்களை மட்டுமே தருவதற்காக அவர் படைக்கப்பட்டவர். அப்போ நீங்கள் அவரை உங்கள் எதிரியை அதாவது பிரச்சனைக்குரிய அந்த கர்ணநாதனை நீங்கள் தொடும்போது என்ன ஆகுன்னா பிரச்சனைகள் வளர்த்து கொண்டே இருக்கும். லாபங்கள் கொஞ்சம் சிறிதளவு தான் லாபம் இருக்கும், பெரிதளவு லாபங்கள் இருக்காது. அப்போ உங்களுக்கு அதை செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை தவிர்ப்பது சிறப்பு. அதற்கு பதிலாக புதன் பகவான் சம்பந்தப்பட்ட அந்த கர்ணநாதன் சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வரும்பொழுது கர்ணநாதன் கொடுக்க வேண்டிய கெடு பலன்களை ஃபுல்லாக அப்படியே குறைச்சிட்டு அப்படியே கர்ணநாதன் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார். இது இந்த அன்பர்களுக்கு. அப்போ யோகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை நீங்கள் அப்படியே தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வரும்போது லாபங்கள் மிகுதியாக இருக்கும். சரி, இப்போ விலங்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அட்டை, புழு இதை கொடுத்துருக்குறாங்க. இந்த அட்டை, புழு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அட்டைன்னா காலில் கையில் பட்டுச்சுன்னா அப்படியே இந்த ரத்தத்தை உறிஞ்சிரும்ல, இதுதான் அட்டை. அடுத்து பார்த்தீங்கன்னா மண் புழு, புழு சம்மந்தப்பட்ட எல்லாமே அதுதான். அப்போ நீங்கள் இந்த இந்த கிம்ஸுக்கான கரணத்தில் பிறந்த அன்பர்கள் முதல்ல நீங்கள் பட்டுப்பூச்சி வளர்ப்பது, யோகமாக இருக்கும் அன்பர்களுக்கு பட்டுப்பூச்சி வளர்ப்பது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. பட்டுப்பூச்சி வளர்ப்பது, பட்டுப்பூச்சியே சிறப்பு. ஒரு வீட்டுக்கு உள்ள ஒரு 8 கால் பூச்சி வருதுன்னா அதுவும் உங்களுக்கு லாபம் தான். அதை நீங்கள் வளர்க்கணும்னு சொல்லல, அதை கொல்லக்கூடாது. பூச்சிகளை சின்ன பூச்சிகளை நீங்கள் துன்புறுத்தக்கூடாது. அப்படி இருந்தாலே போதும். பூச்சி அப்படிங்கிறது பள்ளி முகம் எடுக்கலாம், பள்ளியே சின்ன பூச்சி தானே. மண், புழு, பூச்சி இது போன்ற விஷயங்களை நீங்கள் கொல்லாமல் இருக்க வேண்டும், துன்புறுத்தக்கூடாது. இது ஒரு வகை. அடுத்து உணவுகள்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உணவுகளாக வர்றது என்னென்னு பாருங்கள். சேமியா வருதுல்ல, இந்த சேமியாவெலாம் நீங்கள் அதிகமாக சாப்பிடலாம். அதிகமாக அப்படின்னா டெய்லி உணவாகவே அது இருக்கக்கூடாது. சாப்பிட்றோம், சாப்பாட்டுக்கு மேலே கொஞ்சம் சேமியா அடிக்கடி இறைவனுக்கு சேமியா பாயாசம் வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க, சிறப்பாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த கரணத்தில் பிறந்த அன்பர்கள்
புதன் பகவான் வந்து யோகமாக இருக்கிற அன்பர்கள் வந்து நீங்கள் இந்த டெய்லி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து வாரத்தில் ஒரு நாள் சேமியா பாயசம் வச்சு நீங்கள் கும்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் கிடைத்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் வந்து நற்பலன் நிறைய கிடைக்கும். அனுபவத்தில் சில விஷயம் சொல்கிறேன், சரிங்களா? சரி, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அதுக்குண்டான அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, கிரகம் யாருன்னா புதன் பகவான். அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்வந்திரி பெருமான். தன்வந்திரி அப்படிங்கிறது மருத்துவ கடவுள். அப்போ ஒரு மருத்துவ கடவுள் சம்பந்தப்பட்ட ஒரு தன்வந்திரி பெருமான் போட்டோ வீட்டில் வாங்கி வச்சு அவருக்கு விளக்கு போடுவது, அவர் வணங்குவது, இது எல்லாமே உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் வந்து நல்ல கணக்கில் பாருங்க, ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போய் பாருங்க, அங்கே வந்து இந்த மருத்துவ தன்வந்திரி போட்டோ வச்சிருப்பாங்க ஹாஸ்பிட்டலில். ஏன்னா அது மருத்துவ கடவுள். மருத்துவம் சார்ந்த இடங்களில் வந்து அந்த மருத்துவ கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். தன்வந்திரி பகவான் இயங்கிக்கிட்டே இருப்பார். இந்த தன்வந்திரி பகவான் அப்படின்னா பால் கடலை கடையும் பொழுது அங்கே அமிர்த கலசத்தோடு கிளம்பி வெளியே வர்றாருல, அதுதான் தன்வந்திரி பகவான். அவரை நீங்கள் வணங்குவது உங்களுக்கு சிறப்பு. ஆனால் அவர் புதனின் அம்சம். அதை முதல் தெளிவாக, அது புதனின் அம்சமான தன்வந்திரி பெருமானை வழங்குவது சிறப்பு. சரி, தொழிலாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி வந்து நீங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போயிட்டு வருவது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு யோகம். பக்கத்திலே ஆஸ்பத்திரி பக்கத்திலே வந்து ஒரு வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை அமைச்சிக்கிறது, அடிக்கடி வந்து மருந்து மாத்திரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து யாருக்காவது மருந்து உபதேசம் பண்ணுறது, படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாச்சுன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் படிப்பது, நர்சிங் சம்மந்தப்பட்டது, மெடிக்கல் ஷாப் வைப்பது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா புதன் பகவான். புதன் பகவான் அப்படிங்கிறவரை வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு நல்லா கேட்டுட்டேங்க. புதன் பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு 6ஆம் அதிபதியாகவோ 8ஆம் அதிபதியாகவோ வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து ஆகாத மாரகாதிபதி, பாதகாதிபதி, அவயோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த புதன் பகவான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் தானம் பண்ண வேண்டுமே தவிர நீங்கள் வந்து அதை இயக்கக்கூடாது. சரி, இயக்குனீங்க அப்படின்னாச்சுன்னா புதனால் வரும் கெடுபலன்கள் அனைத்துமே வந்து கருணாதனே உங்களுக்கு கொடுக்குற அமைப்பில் வந்துடும். அப்போ நீங்கள் வந்து கருணாதனை வந்து நம்ம இயக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இயக்கும் போது என்ன ஆகுன்னா நம்மளுக்கு சாதகமாக தான் இயக்குங்க. சாதகம் இல்லாத பட்சத்தில் வந்து அந்த பொருட்களை வந்து நீங்கள் தானம் கொடுக்க வேண்டும், அவ்வளோதான். அப்படி கொடுக்கும்போது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து வந்து இந்த புதன் பகவான் அப்படிங்கிற அந்த கிரகத்தை எப்படி இயக்கலாம்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, அடிக்கடி காலேஜ் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் கூப்பிட்றாங்கன்னா போயிட்டு வாங்க. அது பக்கத்தில் வந்து அடிக்கடி போயிட்டு வர்றது, சின்ன சின்ன குழந்தைக்கு புக்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி கொடுப்பது, புக்ஸு, பேனா, பென்சில், டெஸ்டர், அலிரப்பர், இது சம்மந்தமாக எல்லாம் வாங்கி கொடுக்குறது. அடிக்கடி வந்து அந்த ஸ்கூலுக்கும் போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகிறோம், அந்த ஸ்கூல் சுத்தபத்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னாச்சுன்னா, ஒரு புதன் பகவான் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக வந்துட்டார் உதாரணமாக சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அங்கே டாய்லெட் சுத்தம் பண்ணுறதுக்குள்ள நாயல், சீமாறு, அதாவது ப்ரெஸ்ஸு, இதெல்லாம் நீங்கள் பக்கெட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்து வந்தீங்கன்னா அது உங்களுக்கு யோகம். இப்போ அதே சமயத்தில் வந்து அந்த புதன் பகவானை வந்து நம்ம வேறு விதமாக எப்படி இயக்கலாம்னாச்சுன்னா, பெருமாளின் அம்சம் என்று சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களும் வழங்கலாம். அதாவது மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்த அனைத்து வகையான தெய்வமும் வந்து பெருமாள், ரங்கநாதன், கண்ணன், கிருஷ்ணன் சொல்லக்கூடிய ராமன் உள்பட எல்லா தெய்வமும் அந்த அதாவது இந்த பெருமாளின் அம்சம் சம்பந்தப்பட்ட அனைத்து தெய்வத்தையும் நீங்கள் வணங்கலாம். அது வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, மருத்துவம் சார்ந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னாச்சுன்னா பச்சை இலை சம்பந்தப்பட்ட மருத்துவம், மூலிகை மருத்துவம் எல்லாமே எடுத்துக்கலாம். மருத்துவம் அப்படின்னாலே அவர் தான். அதில் இலை சம்பந்தப்பட்டது, ஆயுர்வேத சம்பந்தப்பட்ட மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயம், இது மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். உதாரணமாக சொல்கிறேன், சிம்பிளாக ஒரே விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது மிதுன லக்கணத்தில் பிறந்து, மிதுன லக்கணம் சிம்ம ராசியில் பிறந்து, இது வந்து அரசியலுக்காக அல்ல, உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். மிதுன லக்கணத்தில் சிம்ம ராசியில் பிறந்த நம்ம அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து அவங்களுடைய கரணநாதன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கிம்ஸ் துக்கணம் கரணம். இந்த கரணத்தில் பிறந்த அவங்க வந்து எதை இயக்கணும் நல்லா செக் பண்ணி பாருங்க. புதன் அப்படிங்கிறது வந்து இரட்டை வேடத்தை குறிக்கிறது. இரட்டை கிரகம், மிதுன ராசி இரட்டை தன்மை குறிக்கிற ராசி. புதன் அப்படின்னா இலை. அப்போ அந்த அம்மா வந்து இந்த அம்மா வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இரட்டை இலை சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து அவங்க இயக்கினாங்களா? 2 விரலை கை காட்டுறாங்க, அது 2 இரட்டை இலையாக சொல்கிறாங்க. அப்போ அதோட சிம்பிள்ஸே பார்த்தீங்கன்னா இரட்டை இலை, பச்சை நிறம். எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. புதன் பகவான் அங்கே வந்து மிகுந்த யோகத்தை கொடுக்குறார். அவங்க வந்து ஆயுள் காலம் முடிகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 10 வருஷம் இது வேறு, அதாவது தனிச்சு செஞ்சாங்க பாருங்க. அதாவது 234 தொகுதியிலும் இரட்டையில சேர்ந்து தனிச்சு நிற்போம் அப்படின்னு சொன்னாங்க. நின்று ஜெயிச்சாங்க ஜெயிக்கலையா, மிகப்பெரிய வரலாறு. இதெல்லாம் காரணம் என்ன? அவங்க வந்து கர்ணநாதனை வந்து அவங்களே இயக்கிக்கிட்டாங்க. அதனால வந்து வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய உச்சம். வாழ்க்கையில வந்து இதுவரை அரசியலில் யாரும் சாதிக்காத விஷயத்த அந்த அம்மா சாதிச்சாங்கன்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உதாரணமே வந்து அந்த கர்ணநாதனை வந்து அவங்க கையில் எடுத்தது தான் அவ்வளோ பெரிய சிறப்பு.
அவ்வளோ பெரிய சிறப்பான விஷயத்தை சாதிக்கிறதுக்கு அந்த கருணாநாதன் அவங்களுக்கு துணை இருந்த மாதிரி உங்களுக்கும் துணை இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து கையில் எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஏன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மிதுன லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதியும் புதன் தான், லக்னாதிபதியும் புதன் தான். அப்போ சிம்ம ராசிக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா லாபாதிபதியும் புதன், தனாதிபதியும் புதன். அப்போ அவங்களுக்கு லாபமாக வந்ததுனால அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. சிறப்பு. வாழ்க்கையில் வந்து இதுவரை அரசியலில் சாதிக்காத விஷயத்தை சாதிச்சிட்டாங்கல்ல, இது போல் நீங்களும் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாச்சுன்னா கருணாநாதனை வந்து கரெக்டாக கையில் எடுங்க. கையில் எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் சம்பந்தப்பட்ட துறை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து என்ன நினைக்கலாம், புதன் அப்படின்னாலே கம்யூனிகேஷன் செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயம், அடுத்து லேப்டாப்பு, கம்ப்யூட்ரு, செராக்ஸ் எடுக்கிறது, ஆடிட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம், படிப்பில் ஆடிட்டர் சம்மந்த விஷயம் படிப்பு எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் அதாவது புதன் ஆதிக்கம் நிறைந்த அனைத்தையுமே நீங்கள் கையில் எடுக்கும்போது என்னங்கன்னா டக்குன்னு ஒன்றுமில்லை. இப்போ வந்து உங்கள் பையனோட ஜாதகத்தை பார்க்குறீங்க, பையன் வந்து 12வது படிச்சிருக்கிறான், 12வது படிச்சு அடுத்து காலேஜுக்கு போகிறான். காலேஜுக்கு போகிற இந்த நேரத்தில் வந்து நம்ம பையனுக்கு வந்து கிம்ஸ்துக்லம் கரணத்தில் பிறந்திருக்கிறான், இவனுக்கு வந்து எந்த படிப்பு தேர்ந்தெடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யார்ட்டும் கேட்க வேண்டிய வேலையே இல்லை. புதனின் அம்சம் என்று சொல்லக்கூடிய, சரிங்களா, இந்த புதன் பகவான் யோகமான் பாருங்க, உங்கள் ராசி இலக்கணத்து யோகமான் மட்டும் பாருங்க. யோகமாக இருக்கிறனா புதனின் அம்சம்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, எழுத்து சம்மந்தப்பட்டது, அப்படியே நீங்கள் அந்த மாதிரி ரூட்டில் விட்டுடலாம். அந்த அப்படி விடும்போது என்னாகுன்னா ஒரு நாள் உச்சி எழுப்பான் வாழ்க்கையில். அதை பார்த்து நீங்கள் பெருங்குற சூழ்நிலை உருவாகும். இதுதான் அந்த கருணாநாதன். அப்போ அந்த கருணாநாதன் இயக்குறதுல வந்து பல பேர் பலவிதமாக இயக்குறாங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் வந்து நான் எப்படி இயக்குறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். சரி உதாரணம் சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, எனக்கு வந்து கிம்ஸ்துக்லம் கரணம், எனக்கு விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணம். நான் எப்படி இயக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்க பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறதுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்ட். எனக்கு வந்து புதன் பகவான் வந்து வாக்குஸ்தானத்தில், அவனை வந்து குருவோட சேர்ந்து வாக்குஸ்தானத்தில் பரிவர்த்தனை கணக்கில் வர்றதுனால 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டது. ஏன்னா அடுத்தவங்க பிரச்சனையை தீர்க்கிற ஒரு விஷயத்தை நான் கையில் எடுத்துருக்கிறேன். வாக்குஸ்தானம் சம்பந்தப்பட்டதுனால அடுத்தவங்க பிரச்சனை தீர்க்கிறதுக்கு உண்டான அந்த ஜோதிடத்தை கையில் எடுத்து புதனை வந்து கையில் எடுத்ததுனால எனக்கு வந்து அது வந்து ஓரளவுல இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன், யோகமாக இருக்கிறது. போக போக நானும் ஒரு நாள் உச்சியில் இருப்பேன். இது நம்பிக்கை, கண்டிப்பாக நடக்கும். ஜாதக வலுவப்படி, சரிங்களா. இது மாதிரி வந்து நம்ம அந்த கிரகம் வந்து எந்த தன்மையில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் காய் நகர்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இதுதான் உண்மை, சரிங்களா. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அந்த கிம்ஸ்துக்லம் கரணம் வந்து யோகமாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா பார்க், பூங்கா, இது போன்ற இடங்களுக்கு போங்க. பச்சை நிற புல்வெளிகளை வந்து வீட்டை சுற்றி அமைச்சிக்கோங்க. வீட்டோட கலரையே நீங்கள் பச்சையாக மாற்றிக்கலாம். யோகம்தான். உங்களுக்கு யோகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து வீட்டுக்கு முன்னால் பார்க்கிங் புல் போடுறது, வீட்டில் வந்து மரம் செடிகள் பச்சை நிற செடிகளை வளர்த்து அதை யோகமாக விடுவது, இது எல்லாமே உங்களுக்கு யோகமாக வந்து கொண்டே இருக்கும். காசு பணம் அது மட்டுமல்லாமல் பொருளாதாரம், நோய் இல்லாத வாழ்க்கை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அப்படியே எக்ஸட்ரா சொல்லிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த புதனின், அதாவது இந்த புதன் பகவானை இயக்குவது மூலமாக. அப்போது இந்த புதன் பகவான் வந்து உங்கள் ராசி இலக்கணத்திற்கு மாரகாதிபதி, பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி, 6ஆம் அதிபதி, இது போன்ற இடங்களில் நிற்காமல் இருக்கணும், இது போன்ற இடங்களில் சேராமல் இருக்கணும், இது போன்ற அதிபதியோட பார்வைப்படாமல் இருக்கணும். இதை நீங்கள் தெளிவாக கேட்கணும். சரி, இதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு சிலருக்கு கேள்வி வரும். முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா நல்ல ஜோதிடர் ஒரு ஆளை கன்சல்ட் பண்ணி கருணாநாதன் வலிமையாக இருக்கிறாரான்னு செக் பண்ணி பார்த்து அதை நீங்கள் இயக்குங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். சரிங்களா. அடிக்கடி வந்து தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அடிக்கடி வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி, அது வந்து நீங்கள் கோயிலுக்கு வந்து கருணாநாதன் கோவிலுக்கு தான் போகணும், இஷ்டதெய்வம் கோயில் போவீங்களா, போகும்போது பச்சை நிறங்களில் ஆடைகள் அணிஞ்சிட்டு போங்க. அது புதன் பகவான் அம்சம். போகும்போது அந்த கோவிலில் வந்து நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் வாங்கி கொடுங்க, அதுவும் சிறப்பு. அது புதன் பகவான் அம்சம். பச்சை சம்மந்தப்பட்டு அப்படின்னா நீங்கள் புதன் நிற்பார், அது உங்களுக்கு வெற்றி. சரிங்களா, கணக்கு எடுத்துருங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த கிம்ஸ்துக்லம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்லா தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. அடிக்கடி வந்து கை தட்டி பேசுவது, சுடப்போடு பேசுவது, கையை வந்து சேர்க்கிறது, கையை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து செயல்பாட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது வந்து கை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான். கை விரல் எல்லாமே புதன் பகவான் தான். புதன் சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து அப்படியே நீங்கள் தட்டிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னா, அந்த புதன் வந்து செலவு இல்லாமல் செஞ்சுக்கலாம். அந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கும்போது என்னன்னா, அந்த புதன் வந்து உங்களுக்கு வலுவாகி கொண்டே இருப்பார், அந்த கருணாநாதன் இயங்கி கொண்டே இருப்பார். அவர் இயங்க உங்கள் வாழ்க்கை வந்து ஓங்க ஆரம்பிக்கும். சரி, இது போல் ஜோதிட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் போட்டிருக்கேன். சேனல் நேம் கேட்டால் ஸ்ரீ முத்தாரம்மன் அனுபவ ஜோதிடம். எல்லோரும் பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனார் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.